அம்மாவோட நேட்டிவ்க்கு வந்து கிளம்பிட்டோம். எங்க போறோம்ன்னு பார்த்தீங்கன்னா, பொள்ளாச்சியில ஆனமலை அப்படின்ற ஒரு ஊரு. ஸோ ரொம்ப சூப்பரா இருக்கும் அந்த பிளேஸ். நெறைய மூவிஸ்ல நீங்க பார்த்துருப்பீங்க. காரைக்கால்ல இருந்து கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர். ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் ரொம்ப வருஷம் ஆச்சு நான் அங்க போயி. இப்ப என்னோட ரிலேட்டிவ்ஸ் அங்க இருக்காங்க. ஸோ அவங்கள பார்க்கறதுக்காக தான் போயிட்டுருக்கோம். வெல்கம் டூ நஸ்லா ஆர்டிஸ்ட்ரி வ்ளாக். ஹினாக்கு வந்து செம்ம ஃபீவர். எப்போ ஊருக்கு போலான்னு சொல்லி கிளம்புனாலும், ஹினாக்கு வந்து ஃபீவர் வந்துரும். என்னோட நேட்டிவ் கோயம்புத்தூர். அங்க போம்போதும் சேம் அதே மாதிரி தான். எனக்கு கொஞ்ச நேரம் கையில வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் பின்னாடி வந்து சீட்ல வந்து அவள படுக்க வச்சுட்டேன். ஸோ அண்ட் அதுவும் இல்லாம நோன்பு டைம் இல்ல. ஸோ ஆஃப்டர்நூனுக்கு மேல தான் நாங்க கிளம்பணும். ஏன்னா மார்னிங்கே கிளம்புனா நோன்பு வச்சுட்டு அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்றது ரொம்ப டயர்ட் ஆயிடுவோம்ன்னு சொல்லிட்டு, ஆஃப்டர்நூனுக்கு மேல தான் கிளம்பணும். ஒரு 4:00 மேல தான் கிளம்பணும். சரி போற வழியில நோன்பு தொறந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம். பட் ஆனா போற வழியில நல்ல ரெஸ்டாரண்ட் எதுவுமே கண்ல படவே இல்ல. என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே வரோன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது, ஒரு சின்ன டீ கடை தான் வந்துச்சு. சரி இங்கேயே நம்ம நோன்பு தொறந்துடலாம் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, கரெக்ட்டா 6:00 போல நாங்க இங்கேயே வந்து இறங்கிட்டோம். அண்ட் ஹினா வந்து நல்லா தூங்கிட்டு இருந்தா. சரி அவள எழுப்பணும் இல்லைங்களா? எழுப்பி ரெஃப்ரெஷ் ஆகும் நோன்பு திறக்கறதுக்கு முன்னாடின்னு சொல்லிட்டு, அவள வந்து எழுப்பிட்டோம். தூங்கி எந்திரிச்சதால கொஞ்சம் ஃபீவர் வந்து விட்டுருந்துச்சு. கொஞ்சம் அவளும் வந்து அ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா அப்படியே இருந்தா. அண்ட் அவளுக்கும் வந்து ஊருக்கு போறோன்ற ஒரு ஹாப்பினஸ் அதுக்கப்புறம் வந்துருச்சு. மார்னிங் ரொம்ப டயர்டா இருந்தா. கார்ல ஏறும்போது ரொம்ப ஃபீவரா இருந்துச்சு. தென் அதுக்கப்புறம் கொஞ்சம் பரவால்ல. ஸோ அப்புறம் ஜாலியா வந்து சிரிச்சுட்டே வந்து விளையாடிட்டு இருந்தா. ஹினா ஹாய் சொல்லு. காலையிலேருந்து ஹினா எதுவுமே சாப்பிடல. ஃபீவரா இருந்தனால தலை சுத்துது, வாமிட் வர மாரி இருக்குமான்னு சொல்லிட்டு அப்படியே தூங்கிட்டா. ஃபீவர் வந்தா எப்பவுமே அப்படிதான் சாப்பிடவே மாட்டா. நோன்பு தொறக்கறதுனால சரி ஓகே எப்படியாவது அவள சாப்பிட வைக்கலான்னு பார்த்தா, அவளுக்கு "அம்மா எனக்கு வேற ஏதாவது வேணும். எனக்கு இது வேணாம் வேணாம்னு" சொல்லிட்டே இருந்தா. அந்த கடையில வேற எதுவும் இல்ல. ஜூஸ் தான் இருந்துச்சு. அதுவும் வாங்கி குடுத்தேன். அதுவும் குடிக்கல. அப்புறம் நோன்பு தொறக்கறக்கு டைம் ஆனதால நாங்க வந்து நோன்பு தொறந்துட்டு இருந்தோம். அப்படியே சுத்தி சுத்தி வந்தா. அப்புறம் பஜ்ஜி பார்த்தா. சரி நான் பஜ்ஜி சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டா. அப்புறம் பஜ்ஜியும் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து வச்சுட்டா. அப்புறம் பிஸ்கெட் வேணும் அப்படின்னு கேட்டதால பிஸ்கெட் வாங்கி குடுத்தேன். குழந்தையிலருந்தே ஹினாக்கு வந்து இந்த க்ரீம் பிஸ்கெட்டு, சாக்லேட்ஸு, சுகர் ஐட்டம்ஸ் இந்த அதெல்லாம் ரொம்ப நான் அவாய்ட் பண்ணுவேன். ரொம்ப ரேரா தான் குடுப்பேன். சரி ஃபீவரா இருக்கு, மருந்து வேற குடிக்கணுமே, இல்லன்னா அழுவாளேன்னு சொல்லிட்டு தான் பிஸ்கெட் வாங்கி குடுத்தேன். சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேருந்து சரி கிளம்பலாமேன்னு சொல்லிட்டு போனோம். சரி மருந்து குடிச்சுட்டே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு மருந்து குடுத்துட்டுருக்கேன். கிட்டத்தட்ட அப்படி இப்படின்னு அங்கேயே வந்து ஒரு 1 ஹவருக்கு மேல டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். அப்புறம் அப்படியே பொறுமையா வந்து கார ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா ஊருக்கு போய் ரீச் ஆகுறதுக்கு லேட் ஆயிடும்ன்றதால கிளம்பிட்டோம். கரெக்ட்டா நாங்க வந்து தஞ்சாவூருக்கும், திருச்சிக்கும் சென்டர்ல தான் இருந்தோம். ஃபைனலி வந்து அப்படியே திருச்சி கிட்டயும் வந்துட்டோம். மேடம் வந்து மருந்து குடிச்சதுக்கப்புறம் உஷாராயிட்டாங்க. ரொம்ப சமத்து பொண்ணு அவ. ரொம்ப வால்லாம் பண்ண மாட்டா. சொல்றத கேட்டுட்டு அப்படியே அமைதியா இருந்துப்பா. அப்பப்போ லைட்டா ஏதாவது குசும்பு பண்ணுவா. அதுவுமே வந்து சொன்னா கேட்டுப்பா. அந்த மாதிரி ஒரு சைல்டு தான் அவ. அப்புறம் அவ அவ சிரிச்சு ஹாப்பி ஆனதுமே எனக்கும் வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஏன்னா குழந்தைங்க சேடா இருந்தா நம்மளும் சேட் ஆயிடுவோம். அப்படியே வந்து திருச்சி தாண்டும்போது மணப்பாறை வந்துருச்சு. மணப்பாறை வர்றதுக்கு முன்னாடியே ஃபைசல் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாப்ல, மணப்பாறை வந்தா முறுக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைசல் வந்து ஃபுட்டி, பயங்கரமான ஃபுட்டி அண்ட் ஃபுட் வ்ளாகர் வேற. அதனால எந்தெந்த ஊர்ல என்னென்ன கிடைக்கும், என்னென்ன ஸ்பெஷல் அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சு வச்சிருப்பாப்ல. அந்த மாரி அந்த ஊர் சைடு போனா அத வாங்காம வந்து போமாட்டாரு. வாங்கி மட்டும் குடுக்கலன்னா, அவ்வளோதான் நம்மள வந்து சொல்லி சொல்லியே வந்து ஒரு வழி பண்ணிடுவாப்ல. அதனால சரின்னு சொல்லிட்டு முறுக்கு வாங்கிட்டோம். சும்மா ஸ்நாக்ஸ் மாரி சாப்பிட்டு போறதுக்காக 1 பாக்கெட் தான் வாங்குனோம். வாங்குனதுமே உடனே அங்கேயே பிரிச்சு அப்படியே நின்னு சாப்பிட்டுருவாப்ல. எப்பவுமே அப்படிதான். நான் வந்து ஃபைசல் மாரி ஃபுட்டி அந்த மாரி பெருசா ஃபுட்ல இன்ட்ரெஸ்ட்லாம் எனக்கு கிடையாது. அப்படியே வந்து ரொம்ப மனுஷனுக்கு சந்தோஷம் தாங்கல. முறுக்க உடனே சாப்பிட்டுட்டு அப்படியே ஹீனாக்கும் ஊட்டிட்டு இருந்தாப்ல. தென் அப்படியே நானும் 2 முறுக்கு சாப்பிட்டுட்டு கார் ஏறலான்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா அந்த முறுக்கு. அந்த கடைக்காரங்களுமே வந்து வீடியோல போடுங்க அப்படி இப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. ஃபைனலா எல்லாம் முடிச்சுட்டு நாங்க அப்படியே வந்து கிளம்பிட்டோம். அப்படியே பழனி ரோடு வந்துருச்சு. அப்படியே ஜாலியா வைப் பண்ணிட்டு, சாங் கேட்டுட்டு, அ பழனி தாண்டி தான் நாங்க போயிட்டுருந்தோம் அப்போ. அண்ட் டைம் வந்து கரெக்ட்டா 10:30 ஆயிடுச்சு. சரி டின்னர் சாப்பிட்டுறலாம். ஏன்னா ஊருக்கு ரீச் ஆகுறதுக்கு எப்படியும் இன்னும் ஒரு 2 ஹார்ஸ்க்கு மேல ஆயிடும். கரெக்ட்டா 12:00 ஆயிடும்ன்ற மாதிரி இருந்ததால, டின்னர் சாப்பிட்டுறலான்னு சொல்லிட்டு, அங்க ஒரு வழியில ஒரு கடையில இறங்குனோம். ஹினாக்கு அகைன் வந்து ஃபீவர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவளுக்கு எப்பவுமே மருந்து குடிச்சா ஃபீவர் வந்து விட்டுடும் கொஞ்ச நேரத்துக்கு. அப்புறம் மறுபடியும் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ரொம்பவே வந்து சேட் ஆயி டல்லா உட்காந்துருந்தா. நாங்க போன ஷாப் வந்து 10:30 ஆயிடுச்சு. அதனால டின்னர் எதுவுமே பெருசா அங்க இல்ல. தோசை மட்டும் தான் இருந்துச்சு. தோசை சாப்பிட்டுட்டு அவளுக்கும் அப்படியே ஊட்டி விட்டுட்டு கிளம்பிட்டோம்.
அப்படியே உடுமலைப்பேட்டைக்கு வந்து கரெக்ட்டா ரீச் ஆயிட்டோம். உடுமலைப்பேட்டை பார்த்து வந்து அப்பாடா! அப்படின்னு இருந்துச்சு. ஏன்னா, உடுமலைப்பேட்டையிலிருந்து ஆனமலை வந்து 30 கிலோமீட்டர்ஸ் தான். அப்படியே அங்கேருந்து பொள்ளாச்சி ரூட்ட வந்து நாங்க புடிச்சிட்டோம். அண்ட் பொள்ளாச்சியிலருந்து இப்போ போயிட்டுருக்கோம். அண்ட் ஃபைனலி ஆனமலை வந்து 12 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அப்படியே ஜாலியா இருந்துச்சு. ஏன்னா பொள்ளாச்சியிலிருந்து ஆனமலை ரூட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். அவ்ளோ அவ்ளோ வந்து இயற்கையா இருக்கும். சூப்பரா இருக்கும். இந்த வியூ வந்து நீங்க நைட்ல பார்க்குறீங்க. நெக்ஸ்ட் வீடியோல இந்த வியூ வந்து நான் உங்களுக்கு டேல காமிக்கிறேன். அவ்ளோ அழகா இருக்கும். ஃபைசலுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த வியூ. அண்ட் ஜாலியா அப்படியே போயிட்டுருந்தோம். ஏன்னா ரொம்ப வருஷம் ஆச்சு நான் இங்க வந்து. ஸோ அதனால ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். நெறைய விஷயங்கள் நான் வந்து அதில ஷேர் பண்றேன். இது என்னோட ஃபர்ஸ்ட் யூடியூப் வீடியோ. ஏதாவது தப்போ, தவறோ இருந்தா மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா இவ்வளோ இயர்ஸா நான் Instagramலயே பிஸி ஆயிட்டேன். பிரைடல் ஒர்க் ப்ளஸ் கிளாஸஸ் அப்படின்றதால அதிலேயே ஃபுல்லா நான் பிஸியா இருந்தேன். நெறைய ஊருங்களுக்கு நான் பிரைடுக்காக போயிருக்கேன். அந்த டைம்ல விளாக் பண்ணணும்னு நெனைப்பேன். ஆனா எனக்கு டைம் இருக்காது. பிகாஸ் நான் எல்லாத்தையும் சிங்கிளா ஹேண்டில் பண்றதால, அவ்ளோ ஒர்க் ப்ரெஷர் ப்ளஸ் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். அதனால பண்ண முடியாம போயிடுச்சு. பட் கண்டிப்பா இதுக்கப்புறம் நீங்க நெறைய இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் வந்து என்னோட சேனல்ல பார்க்க போறீங்க. ஸோ மறக்காம என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Instagramக்கு குடுத்த சப்போர்ட் யூடியூப் சேனலுக்கும் குடுப்பீங்கன்னு நம்புறேன். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.